அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் உங்ககிட்ட குறைவான நேரம் இருந்தாவே போதும், அதிகமான தஸ்பீஹ் ஓதக்கூடியவங்களுடைய நன்மையை உங்களால் முறியடிக்க முடியும். அதாவது அவங்கள விட அதிகமான நன்மையை உங்களால் சேர்த்துக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் அது எப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த ஒரு கலிமாவை நீங்கள் 3 தடவை சொன்னால் போதும், நாளெல்லாம் தஸ்பீஹ் ஓதுறாங்கல்ல அவங்கள விட அதிகமான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னு முழுதாக கேட்கக்கூடியவங்களாக இருங்க. ஒரு தடவை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டிலேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபுஹ் தொழுகைக்காக வெளியே போகிறாங்க. வெளியே போகிறப்போ ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு முசல்லாவில் உட்காந்து தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சுபுஹுடைய நேரம் வந்ததுனால சுபுஹ் தொழுதுட்டு ஃபஜர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் லுஹா தொழுதுட்டு ஒரு நடுப்பகல் நேரமாக வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முசல்லாவில் உட்காந்து தஸ்பீஹ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் இதே நிலையில் தான் இருக்கீங்களான்னு. உடனே ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும், ஆமாம் யா ரசூலல்லாஹ், நான் நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் இதே நிலையில் அமர்ந்து தான் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே நபி சொன்னாங்களாம், நான் காலையில் வீட்டிலேருந்து போனதுக்கப்புறம் ஒரு 4 கலிமாக்களை 3 தடவை சொன்னேன். ஆனால் நான் தான் அதிக நன்மைகளை சம்பாதிச்சேன். அதன் மூலியமாக உங்களை விட நான் தான் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவனாக இன்றைக்கி இருந்திருக்கேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கலிமாவை ஓதுனாங்கன்னு இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்மளும் நமக்கு நேரம் கிடைக்காதப்ப இந்த கலிமாவை அதிகமாக ஓதுவோம். இது நாளெல்லாம் தஸ்பீஹ் செய்கிறத விட அதிகமான நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அது என்ன கலிமான்னு பார்த்தீங்கன்னா, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஜினத்தல் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இதுதான் அந்த கலிமாவாக இருக்குது. இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 தடவை ஓதுனாங்களாம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இதை ஓதக்கூடியவங்களாக இருப்போம். இந்த அவசரமான உலகத்தில் இப்போ உங்களுக்கு நீங்கள் வெளியே போகிறீங்க, இல்லை வேலை பார்க்குற இடத்துல இருக்கீங்க, உங்களால் அதிகமாக தஸ்பீஹ் செய்ய நேரம் இல்லை அப்படின்னா அந்த பட்சத்தில் நீங்கள் இந்த கலிமாவை ஓதக்கூடியவங்களாக இருங்க. மறுபடியும் நான் இந்த கலிமாவை உங்களுக்கு சொல்லித்தரேன். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி வ அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஜினத்தல் அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி வ ஜினத்த அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இதுதான் அந்த கலிமாவாக இருக்குது. இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யா அல்லாஹ், நான் உன்னோட புகழை கொண்டு உன்னை பரிசுத்தப்படுத்துகிறேன். எந்த அளவுக்குனா, இந்த உலகத்தில் உன்னுடைய படைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு, உன்னுடைய பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு, அர்ஷுடைய எடை எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு, அதே மாதிரி உன்னுடைய கலிமாக்கள் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் உன்னை புகழ்ந்து பரிசுத்தப்படுத்துகிறேன் அப்படின்றது தான் இதனுடைய பொருளாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த கலிமாவை நம்ம அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருப்போம். இது ஒரு சிறு கலிமா, ஆனால் அதிகமான நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேட்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் வல்ல ரஹ்மான் சொர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் இடமளிப்பானாக. ஆமீன்.